குரியன் ஐயா இறந்த உடனேயே டாஸ் பாஸ்டர் தனக்கு அடுத்த ஸ்தானம் கிடைக்காததால் தன்னை பற்றி சந்தர்ப்பம் வரும்போது சொல்லுவேன் என்று சொல்லி வைத்துக் கொண்டு மதரை குற்றம் கண்டித்ததால் மதர் ஜெப வீட்டை விட்டே போய்விட்டார்கள். அதற்கு டாஸ் பாஸ்டர் சொன்ன இன்னொரு காரணம் என்னவென்றால், மதர் வேறு எங்கோ ஊழியம் செய்ய போவதாக ஏற்கனவே சொல்லி இருந்ததாகவும் சொன்னார். அப்படி மதர் ஜெப வீட்டை விட்டு போவதாக ஏற்கனவே சொல்லி இருந்தார்களே, அதை அறிந்த பிறகு எத்தனை பேர் இதற்கென்று பாரப்பட்டு ஜெபம் பண்ணினார்கள். டாஸ் பாஸ்டர் பொதுக்கூட்டத்தில் இதை சொன்னதே அல்லாமல் வேறு யாருக்கும் இந்த விஷயங்கள் வெளியே தெரியவே இல்லையே. ஏன் இதை உள்ளே அமுக்கி வைத்தார்கள் தெரியுமா? நான் நேற்று போட்ட வீடியோவில் சொன்னேனே, ஒரு ஆள் ஜெபம் பண்ணி நல்ல நிலையில் வருவதை இவர்களால் பொறுக்க முடியாது. அதனால் நல்ல நிலையில் இருப்பவர்களை பாவம் செய்ய வைத்து கீழே தள்ளிவிட்டு நீ என்ன விட மோசம் தானே என்று சொல்லி வேடிக்கை பார்க்கும் குணம். மதர் போன பிறகு அடுத்த வாரம் பிரசங்கத்தில் டாஸ் பாஸ்டர் சொன்னது இது. யாரோ ஒருத்தி சொன்னாலாம், கிருபாக்கனி மதர் மலவளையில் ஊழியத்தில் வந்தால் யூதாசை போல் இருப்பாளாம் என்று சொன்னதாக டாஸ் பாஸ்டர் சொன்னார். இப்படி சொன்னது டாஸ் பாஸ்டர் மட்டுமல்ல, ஜெப வீட்டில் உள்ள அநேகர் ரட்சிக்கப்படாதவர்களை விட மோசமாக பேசினார்கள். ஒரு ஆத்மா பின்மாறினால் அதை குறித்த மனஸ்தாபம் இல்லை. இதற்கெல்லாம் கணக்கு வைக்காமல் தப்ப முடியாது. சரி, மதரின் குணத்தை பற்றி டாஸ் பாஸ்டர் சொல்லிவிட்டார். ஆனால் செல்வராஜ் ஐயா டாஸ் பாஸ்டரை டாஸ் இவன் யூதாசாக்கும், இவனுக்கு ஸ்தானம் எடுக்கணும் என்று சொன்னாரே, அதை ஏன் டாஸ் பாஸ்டர் சொல்லவில்லை? செல்வராஜ் ஐயா சொன்னது போலேயே அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறினதை ஏன் சொல்லவில்லை? இன்னும் பிரிஸ்தில்லா ஊழிய பெருந்தகை செல்வராஜ் ஐயாவிற்கு விரோதமாக தூண்டிவிட்டு துரோகம் செய்ததாக அறிவித்தேனே, அதை அறிந்த டாஸ் பாஸ்டர் அதை ஏன் சொல்லவில்லை? இதை சொன்னால் நரியின் சாயம் வெளுத்துவிடும் என்று நினைத்துதானே சொல்லவில்லை? டாஸ் பாஸ்டர், இது பற்றி நீங்கள் சொல்ல வேண்டாம், நாங்கள் சொல்லலாம். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.